கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 நாளாகமம் 30:26. அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு வெகு நாட்களாய் அனுசரிக்கப்படாமல் இருந்த பஸ்கா பண்டிகையை எசேக்கியா ராஜாவின் நாட்களில் ஜனங்கள் எல்லாரும் கொண்டாடிய போது இந்த ஒரு மகா சந்தோஷம் எல்லா இடங்களிலும் உண்டானது. உங்களை ஆளுகிற தலைவர்களுக்காக நீங்கள் செபியுங்கள். தங்களுடைய ராஜா தேவனை நேசித்து அவருடைய ஆலோசனைகளை பின்பற்றினபடியால் தான் இஸ்ரவேல் புத்திரர் ரொம்ப மகிழ்ச்சியாக பஸ்கா பண்டிகையை கொண்டாட முடிந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பம் அல்லது உங்கள் பட்டணம் அல்லது உங்கள் தேசம் மகிழ்ந்து களிக்கூறவும் ஆசீர்வதிக்கப்படவும் வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுடைய ராஜாக்களுக்காக, தலைவர்களுக்காக ஊக்கமாக உண்மையாக ஜெபியுங்கள். ராஜாவாயிருந்த சாலமோனுக்கு பிறகு அநேக ராஜாக்கள் ஆண்டார்கள். ஆனாலும் அவர்களில் ஒருவராகிலும் பஸ்கா பண்டிகை சிறப்பாக ஆசரிக்கவில்லை. இந்த எசேக்கியா ராஜா தேவன் விரும்பினதற்கு கீழ்ப்படிந்து அதை செய்து முடித்தான். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய வீட்டின் தலைவர்களாயிருக்கும்போது நீங்கள் ஆண்டவர் சொல்வதை அப்படியே பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்கள் குடும்பம் மகிழ்ந்திருப்பதையும் ஆசீர்வதிக்கப்படுவதையும் பார்ப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு நிறுவனத்தின் தலைவராகவோ மேலாளராகவோ அல்லது ஒரு கல்வி நிலையத்தின் தலைமை ஆசிரியராகவோ அப்படி இருப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது உங்களுக்கு கீழே பணியாற்றுகிற ஒவ்வொருவரும் மகிழ்ந்து களி கூறுவார்கள். அவர்கள் மீதும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கும். பிரியமானவர்களை, எந்த பகுதியில் நீங்கள் வேதனையை அனுபவித்தீர்களோ அந்த இடத்திலெல்லாம் தேவன் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். அவர் தம்முடைய பண்டசாலைகளை திறந்து அளவில்லாத ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழிந்தருளுவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, குடும்பங்களில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். எல்லா வேதனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே முடிவுக்கு வருவதாக. ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படியும் போது, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்வீரே தகப்பனே. ஆண்டவரே, அத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்குகளுக்கும் நீர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அநேகர் தங்கள் ஆண்டவரே சொந்த வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாய் வாழ முடியவில்லை அப்பா. நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் எல்லைகளுக்குள்ளே உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ பண்ணுங்க. மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடைகட்டுகிறவர் நீர் அல்லவா தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் யுத்த களமாக இருக்கக்கூடாது. தேவன் ஆண்டவரே நீர் மாற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் ஒரு மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.